வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திரும்பவும் ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன், மினிமலான மெட்டீரியல்ஸ் வச்சு ரொம்ப கம்மியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான டிசைனை வந்து க்ரியேட் பண்ணலாம்ன்றது வந்து பார்க்க போகிறோம். இதுவுமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிசைன் தான். அண்ட் எமர்ஜென்சி டைமில், அதாவது உங்களுக்கு டைம் டியூரேஷன் ரொம்ப குறைவாக இருக்கிற நேரத்துல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு டிசைனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வர 3 மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். முதல் வந்து ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி 3 லைன் எப்பயும் போல் போட்டாச்சு. அதுக்கு பிறகு யூஸ் பண்ண போகிறது வந்து எப்பயும் போல் சுகர் பீட்ஸ் லைன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸ் வந்து எப்பயும் போல் நான் சொல்கிறதான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். 2 பீட்ஸாகவே போட்டு தைங்கோ. தைச்சாதான் உங்களுக்கு அதோட லைஃப் வந்து லாங்காக இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்களா, சுகர் பீட்ஸ், 4mm பீட்ஸ் அண்டு ஒயிட் கலரில் பியர்ஸ், அதாவது வெள்ளை முத்து தான் வந்து, அதுவுமே வந்து நான் 3mm தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சுகர் பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்தாச்சு. சுகர் பீட்ஸுக்கு அடுத்தது வந்து நான் வந்து 4mm பீட்ஸ் கொடுத்து ஒரு லைனை வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த பீட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கல, எப்போயுமே பெரிய பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கல, ஒரு பீட்ஸாக போட்டு ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட்ஸ் 2 போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த பீட்ஸை வந்து நீங்கள் 2 போட்டு ஸ்டிச் பண்ணாதீங்கோ. அது வந்து லைஃப் வந்து இருக்காது, டக்கண்டா அருந்துடும். ஏனெண்டா அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ன்றதுனால ஒரு பீட்ஸாக போட்டு ஸ்டிச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, பெரிய பீட்ஸ் அதாவது 4mm பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் சுகர் பீட்ஸ் கொடுத்து அதோட ஃபினிஷிங் லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். அப்போ தான் நீட்டாக இருக்கும். 4mm பீட்ஸை போட்டுட்டு அப்படியே விட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ திரும்பவும் ஒரு சுகர் பீட்ஸ் லைன் கொடுத்துருக்குறேன். ஓகே, இந்த லைன் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செஞ்சுருக்குறேன்டா, சுகர் பீட்ஸ் ஒரு 4 சுகர் பீட்ஸு, அதாவது வெர்டிக்கல் லைனாக, அதாவது கீழேருந்து மேலே பார்க்குற மாதிரி 4 சுகர் பீட்ஸ் கொடுத்து அதோட ஃபினிஷிங்குக்கு வந்து வெள்ளை கலரில் முத்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்திங்களா 4mm பீட்ஸ் சென்டரில் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு ரவுண்டான ஒரு பொட்டு மாதிரி ஒரு ஷேப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அது பார்க்க கொஞ்சம் வடிவாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், வடிவாகவும் இருக்கும். ரொம்ப கம்மியான டியூரேஷன் இருக்கிறப்போ இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இது உங்களுக்கு இருக்கும். ஓகே, அடுத்து வந்து அந்த ரவுண்ட் முத்து கொடுத்ததுக்கு பிறகு திரும்பவும் 4 சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு முத்து கொடுத்து இந்த லைனை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கிறது வந்து கையோட டிசைன் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு ஹேண்டோட டிசைனை ஸ்டிச் பண்ணுறதை காட்டியிருக்கிறேன். நான் வீடியோ எண்டிங்கில் வந்து இதோட ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் அண்ட் இன்னொரு கை, அதையும் வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். இது போக இதுக்கு வந்து டேசல்ஸுமே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த கஸ்டமர் வந்து டேசல்ஸ் வந்து ரெடிமேட் டேசல்ஸ் வேணாமன்னுட்டு வேண்டாம், அவங்களோட ஹேரை பிடிச்சி ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்குது வேணாமன்றதுனால அதுவுமே ஆரி ஒர்க்கில் வந்து டேசல்ஸும் போட்டு கொடுத்துட்டோம். இதே 3 மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி. ஓகே, இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு பிறகு அந்த லுக் பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இது ரொம்ப கம்மியான டைமில் ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப அமௌண்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாகவே இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 மெட்டீரியல்ஸ் இருந்தால் மட்டும் போதும், இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் முடிச்சிடலாம். அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ எலிகண்டாகவும் இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து கைக்கு கொடுத்துருக்குற லைன். இதே லைன் தான் வந்து ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்குக்கும் கொடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து முட்டாஸ் வந்து எப்படி வச்சுருக்கிறோம்னு சொல்லி பார்த்தா, சென்டரில் 4mm பீட்ஸ் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். அந்த ரவுண்டாக சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து 3 ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்குறோம். அந்த ஹேங்கிங்கில் வந்து எப்படின்னா 4mm பீட்ஸ், சுகர் பீட்ஸ் 2 கார்னர்லையும், சென்டரில் வந்து ஒரு முத்து, அதுக்கு கீழே ஒரு சுகர் பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறோம். அதோட டாப்பில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சுகர் பீட்ஸ், ஒரு முத்து, ஒரு சுகர் பீட்ஸ்னு கொடுத்துருக்குறோம். இப்படி கொடுத்தா இதோட லுக் வந்து கொஞ்சம் எலிகண்டாக தெரியும். அண்ட்
இதை பார்க்கல வந்து ஒரு ஜிம்கா மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுக்குறதால நீட்டாக இருக்கும். மற்றது இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸை வந்து கொஞ்சம் கவர் பண்ணும். அதால் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிசைன் வந்து ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய முட்டாஸ் கொடுக்குறதுனால எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கவர் ஆகிருக்கும். எல்லா இடமுமே வந்து கவர் ஆகி ஃபுல்ஃபில்லாக அந்த ஒரு டிசைன் வந்து சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிசைனாக இருந்தாலும் பட் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லான மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த முட்டாஸ் வந்து செலக்ட் பண்ணினான். பாருங்கள் ஃபைனல் லுக் வந்து முட்டாஸோட ஃபைனல் லுக் வந்து இதுதான். கொஞ்சம் முட்டாஸ் தான் வந்திருக்கு. பட் ஆனால் கை ஃபுல்லுமே நிறைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு லுக்கை வந்து இது கொடுக்கும். இவ்வளோ ஒரு வடிவாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன் ரிலேட்டடாக என்கொயரிஸ் ஒரு கிளாஸஸ் ஏதாச்சும் அட்டன் பண்ணணும், ஒரு ஆர்டர்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணுமெண்டா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கோ. நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். எப்படி என்னைய காண்டாக்ட் பண்ணணுமன்றதையும் நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு போடுவேன். ஓகே, இதுதான் வந்து ஃபைனல் லுக், கையோட ஃபைனல் லுக். இன்னொரு கையோட ஃபைனல் லுக் வந்து இதுதான். 2 கையுமே வந்து அழகாக முடிஞ்சுது. அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப மினிமலான மெட்டீரியல்ஸ் வச்சு போட்டு முடித்தாச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டிச் பண்ண நினைக்கிற ஆக்கள் வந்து இந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதும் வந்து நீங்கள் இதில் நான் 4mm பீட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஒல்லியாக இருக்கிற இவளுக்கு வேணுமெண்டா 3mm பீட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் எப்போவுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் சூஸ் பண்ணுறப்ப பிக் சைஸ் மெட்டீரியல்ஸாக இல்லையா மைன்யூட்டான மெட்டீரியல்ஸாக சூஸ் பண்ணுறீங்கன்றதையும் பொறுத்து உங்களுடைய டிசைனோட அவுட்லுக் வந்து அவுட்புட் வந்து இருக்கும். இதுதான் ஃப்ரண்ட் நெக்குக்குரிய டிசைன். எவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. எப்போவுமே ஃபினிஷிங் லுக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதால் எப்போவுமே ஃபினிஷிங் லுக்கை வந்து பாருங்க நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோமான்றது. த்ரெட் அங்கங்கே பிசுறாக இருக்குதா, அண்ட் நாட் போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும். வெளியில் த்ரெட் தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த ஃபினிஷிங் லுக் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் கவனித்து கொள்ளுங்க. அண்ட் ஓகே, இதுதான் வந்து பேக் நெக்கும் போட்டு முடித்தாச்சு. அதுவுமே வந்து ஒரு அழகான லுக் கொடுத்துருக்கு. பேக் நெக்குக்கு வந்து நான் முட்டாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கிறேன். ஏன்டா கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவே இருக்கட்டும்ன்றதுக்காக டேசல்ஸுமே வந்து நான் இந்த 3 மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலாக வந்து ஜரி த்ரெட்டில் 3 லைன் அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். ஏனென்றால் மெஷினில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.